மாதம் வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாதாந்திர வருமானத்தை வழங்கக்கூடிய முதலீட்டு திட்டங்கள் தான் சிறந்த தேர்வாக இருக்கும். மாதாந்திர வருமானம் அப்படின்னாலே பலருக்கு அது பெரிய உதவியாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்மளோட அன்றாட செலவுகளை பூர்த்தி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாத வருமானத்தை தரக்கூடிய முதலீட்டு திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டம், அதாவது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் ஆண்டுக்கு 7.4% வட்டி வழங்கப்படுது. ஒரு தனிநபர் இந்த திட்டத்து மூலமாக தனிநபர் கணக்கோ இல்லை கூட்டு கணக்கோ தொடங்கலாம். தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக 9 லட்ச ரூபா வரைக்கும், கூட்டு கணக்கில் அதிகபட்சம் 15 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் செய்யலாம். தனிநபர் கணக்கில் 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 5550 ரூபா வரைக்கும் மாதாந்திர ஓய்வூதியமும் பெற முடியும். அதே நேரத்தில் உங்கள் மனைவி கூட கூட்டு கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 9250 ரூபா வரைக்கும் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற முடியும். இறுதியாக 5 ஆண்டுகள் லாக்இன் காலத்துக்கு அப்புறமா கணக்கை மூடலாம். அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்து மூலமா மூத்த குடிமக்கள் காலாண்டு அடிப்படையில் வருமானத்தை பெற முடியும். இதுல ஒரு முறை முதலீடு செஞ்சு 5 ஆண்டுகளுக்கு வருமானத்தை பெற முடியும். இதுக்கு லாக்இன் பீரியட் அப்படின்னு பார்த்தா 5 ஆண்டுகள். அதுக்கப்புறமா வேணும்னா 3 ஆண்டுகளுக்கு கூட நம்ம நீடிச்சுக்கலாம். இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 8.2% வட்டியும் வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் ஒருத்தர் அதிகபட்சமாக 30 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த 30 லட்சம் முதலீட்டில் அதிகபட்ச காலாண்டு வருமானமாக 61,500 ரூபா வரைக்கும் இருக்கும். 5 ஆண்டுகளில் முதலீட்டோட மொத்த வட்டி 12,30,000 ரூபாயா இருக்கும். இந்த திட்டத்தோட முடிவில் முதலீடு செய்த தொகையை நம்மளால திரும்ப பெற முடியும். அடுத்ததா அடல் பென்ஷன் யோஜனா. இந்த ஓய்வூதிய திட்டம் கூட்டுறவு துறைகளில் இல்லாத தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்துக்கு கீழே மாத ஓய்வூதியமா 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அவரவரோட முதலீட்டை பொறுத்து பெற முடியும். வேற வருமானம் இல்லாத தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த ஏபிஒய் கணக்கை திறக்கறதுக்கு ஒரு நபர் 18 40 வயதுக்குள்ள இருக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா பேங்குகளில் சேமிப்பு கணக்கு வச்சிருக்கணும். அடுத்ததா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் முதலீடு. இந்த SWP அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முறையாக நம்ம திரும்ப பெற உதவுறதுக்கான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். SWP அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முறையாக திரும்ப பெற உதவுற திட்டம். இதுக்காக நீங்கள் SIP முதலீட்டு திட்டம், ஓய்வுக்கு முன்னாடி மற்ற வழிகள் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை முதலீடு செய்யணும். முதல்ல நீங்கள் SIPக்கள் மூலமாக ஒரு பெரிய கார்பஸை உருவாக்குறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓய்வு பெறும்போது SWP மூலமாக ஒவ்வொரு மாதமும் சில மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளை விற்று உங்களோட மாதாந்திர வருமானத்தை பெறுவீங்க. நீங்கள் எவ்வளவு அடிக்கடி பணத்தை எடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கணும். இந்த SWPயை தொடங்கணும் அப்படின்னா சரியான விவரங்களையும் கொடுக்க வேண்டியது அவசியம். அடுத்ததா வருடாந்திர திட்டங்கள். பல ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை முதலீட்டுக்கு பின்னாடி மாதாந்திர ஓய்வூதியத்தை தரக்கூடிய வருடாந்திர திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒத்து வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கன்னா அந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.